போயிருந்தோங்க. இது எங்கே இருக்குன்னா, சேலம் போய் ஜலகண்டாபுரம் பக்கத்தில் சூரப்பிள்ளைங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. ஒரு மாந்தோப்புக்குள்ளே தான் எங்கள் வீட்டுக்காரருடைய குலதெய்வ கோயில் இருக்குங்க. பெரம்பனார் பாப்பாத்தியம்மன்னு சாமி பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் கரெக்டாக போகும்போது ஆடி 18ங்கிறனால ஹோமம்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் ஹோமத்தில் கலந்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கன்னிமாருக்கெல்லாம் பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு 7 பெண் குழந்தைங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே 13 குழந்தைங்களாட்ட வந்திருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுமே வரிசையாக வந்து நின்னாங்க. யாரையும் அவங்க வேண்டான்னு அவாய்ட் பண்ணல. எல்லா குழந்தைங்களையுமே உட்கார வச்சு அவங்களுக்கு கன்னிமார் பூஜைக்கு செஞ்சாங்க. காலில் எல்லாம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு கன்னிமார் பூஜையை செஞ்சாங்க. அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சில்வர் தட்டில் கண்ணாடி சீப்பு, பவுட்ரு, வளையல், பொட்டு வச்சுருந்தாங்க, சாந்து பொட்டு. அப்புறம் கோன் வச்சுருந்தாங்க. கோன் எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப அட்ராக்டாக இருந்தது. சீக்கிரம் எப்படா நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உக்காந்துருந்தாங்க. கன்னிமார் பூஜையில் எங்கள் பாப்பா கலந்துக்கிட்டது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாம் எத்தனையோ இது பார்த்தாலும் நம்ம குழந்தைங்க கலந்துக்கும் போது தான் அதில் இருக்கிற சிறப்பு நம்மளுக்கு புரியுது. நாங்களும் பொறுமையாக